மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம 10th மேக்ஸ்ல ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வுல கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூனிட் 8ல புள்ளியியலும் நிகழ்தகவும் பாடத்துல எடுத்துக்காட்டு 8.1 ஏற்கனவே கேட்ட 2 மார்க் கொஸ்டின். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு, அதாவது ரேஞ்சு மற்றும் வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு ஆகியவற்றை காண்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 25, 67, 48, 53, 18, 39, 44. சொல்யூஷன் கொடுத்துருக்க நம்பரை எடுத்து எழுதுங்க. இந்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணுங்க. அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு வரிசை. இதில் எது சின்ன நம்பருங்க? பாருங்க, 18 சின்ன நம்பர். முதல்ல நான் 18 எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது 18க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 25 இருக்குது. 25 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 25க்கு அப்புறம் 39 இருக்குது. அடுத்தது 44. அடுத்தது 48. அடுத்தது 53. அடுத்தது 67. இப்படி அசெண்டிங் ஆர்டரில் எடுத்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்மால் நம்பர் என்னவோ அதை எஸ்ன்னும், லார்ஜ் நம்பர் எதுவோ அதை எல்லுன்னு நாம் டினோட் பண்ணுவோங்க. பாருங்கள், ஸ்மால் நம்பர் என்ன? 18. லார்ஜ் நம்பரு 67. இப்படி நோட் பண்ணதுக்கப்புறம் ரேஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ்ஸுங்க. எல் என்ன? 67 மைனஸ் எஸ் என்ன? 18. 67ல் 18 போச்சுன்னா 49. ஆர் கண்டுபிடிச்சாச்சுங்க. ஆர்னா வீச்சு. வீச்சு கண்டுபிடிச்சாச்சு. வீச்சு வந்து 49. அடுத்தது வீச்சு கெழு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு கண்டுபிடிக்கணுங்க. அது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல, எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ்ஸுங்க. எல் மைனஸ் எஸ் என்னங்க? 49. அடுத்தது எல் ப்ளஸ் எஸ் என்ன? 67 18 கூட்டினா என்ன வரும்? 85. 49 85 வகுத்தோம்னா நமக்கு 0.576 வருங்க. இந்த நம்பரை டிவைட் பண்ணுறதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க.